ட்ரஸ்ட் மீ, இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒன்றும் இல்லை, பச்சை பயிறு டால் தான். பச்சை பயிறு ஓவர் நைட் சோக் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. குக்கரில் ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி விட்டு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 3 to 4 விசில் வச்சு தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டு கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அதிகப்படுத்திக்கிறது கம்மிப்படுத்திக்கிறது உங்கள் இஷ்டம். அண்ட் கொஞ்சமாக கருவேப்பில்லை, அவ்வளோதான். இது நல்லா ப்ரௌன் ஷேட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. அண்ட் வேக வச்ச பருப்பை தண்ணியோடு இதில் ஆட் பண்ணிக்கணும். அவ்வளோதாங்க, ரெசிபியே முடிஞ்சிருச்சு. இது தோசைக்கு சப்பாத்திக்கு பர்ஃபெக்ட் காம்பினேஷன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ டிலனுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா இந்த ரெசிபி சூப்பராக ரெடி ஆகிடும். உங்களுக்கு தேவைன்னா தண்ணி எக்ஸ்ட்ரா கூட வச்சுக்கோங்க. டிலனுக்கு நல்லா நெய் தோசை சுட்டு கொடுத்து இந்த ரெசிபி செஞ்சு கொடுத்தா சூப்பராக சாப்பிட்டு முடிச்சிடுவார். அண்ட் ஊட்ட வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ ஒரு தடவையாச்சும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு